விவசாயிகளுக்கு எதுவும் நடக்க விட மாட்டேன். இன்னைக்கு நம்ம நல்லா புரிஞ்சுக்கணுங்க, ஏன் நம்ம நிக்கிறோங்க, ஏன் நம்ம எதிர்த்து நிக்கிறோம்? இரண்டு விஷயங்களுக்காக. அமெரிக்காவுடைய விவசாய பொருள் உள்ள வர ஆரம்பிச்சதுன்னா மார்க்கெட்ல காம்படிஷன் இல்லைங்க. இன்னைக்கு நீங்க விவசாயத்தை பத்தி டேட்டா பாருங்க. 2013-14 நம்முடைய விவசாயம் எக்ஸ்போர்ட் பாருங்க 22 பில்லியன். 2024-25 53 பில்லியன், 134% வளர்ந்திருக்கும். 2047 அக்ரி செக்டர் பொறுத்த வரைக்கும் 3.1 ட்ரில்லியன். அமெரிக்காவுக்கும் தெரியும். இப்பத்தாயா இந்தியா வார்ம் ஆயிருக்கிறாங்க விவசாயத்துல. இப்பதான் அவங்க வார்ம் அப் ஆகி 3rd கியரை போட்டிருக்கிறாங்க. இத்தனை நாள் அவங்க 0 கியர்ல ஓட்டிட்டு இருந்தாங்க. அதுக்கு 11 வருஷமா மோடிஜி ரெடி பண்றாரு. மண்வள அடையாள அட்டை ரைட், உங்களுக்கு எல்லாம் இன்சூரன்ஸ் ரைட், ஆர்கானிக் ஃபார்மிங், உலகம் ஃபியூச்சர்ல ஆர்கானிக் ஃபார்மிங் தான் இப்பவே தயார் பண்றாரு. சிக்கிம் 100% ஆர்கானிக் ஃபார்மிங். இன்னைக்கு இந்தியாவே ஆர்கானிக் ஃபார்மிங் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா மோடிஜிக்கு தெரியும் 20 ஆண்டுகள் கழிச்சு விவசாயத்துல நம்ம டாமினேட் பண்ணோம்னா எல்லாம் இந்தியாவில் வந்து கை கட்டி உட்கார்ந்துருப்பான். 2047 விவசாயத்துக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அது அமெரிக்காவுக்கும் தெரியும். சிஏஏ என்ன சும்மா லட்டு சாப்பிட்டாங்க இருக்கிறாங்க, அவர்களுக்கு தெரியும். டிஸ்டர்ப் பண்ணு. ஒன்ஸ் அ கண்ட்ரி டேக்ஸ் ஹோல்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அந்த நாட்டை தொடவே முடியாது. அந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் மிஷின் போடலாம், டெக்னாலஜி கொண்டு வரலாம், ட்ரெயின் பண்ணலாம், செய்யலாம். விவசாயம் எப்படியா பண்ணுவேன் நீ? அதை நோக்கி போகும்போது யுஎஸ் விவசாயத்துல தயவு செஞ்சு என்ன விவசாயத்தை எனக்கு கொடு. மோடிஜி முடியாதுங்கிறார். நேற்று நம்முடைய பிஎல் சந்தோஷ் அவங்க சொன்னாங்க, பஞ்சாப்ல இருந்து ஒரு 4 விவசாயிகள் பாரதிய ஜனதா கட்சி அலுவலகம் டெல்லிக்கு வர்றாங்க. கீழே வந்து இல்லைங்க, நாங்க யாராச்சும் ஒரு பெரிய தலைவர் உள்ள பார்க்கணும். அவங்கள பிஜேபி கட்சிக்காரங்களே இல்லை. அங்கிருந்து நம்ம ரிசப்ஷனில் இருக்கவங்க எல்லாம் பிஎல் சந்தோஷ் அவங்க இருக்கிறாங்க, அவர் தான் இன்னைக்கு இருக்கிறாங்க, போய் பாருங்க, தேசிய தலைவர் இல்லைங்க. சரி, பிஎல் சந்தோஷ் அவருக்கு ஆச்சரியம், பஞ்சாப்ல இருந்து 4 விவசாயிகள் நம்மளே பார்க்கணும், கட்சிக்கார இல்லை, ஆனா வந்து பார்க்கணுங்கிறாங்களே. நேற்று சொன்னாருங்க பிஜேபி மீட்டிங், 4 பேரும் பிஎல் சந்தோஷ்ஜி அவங்க ரூமுக்கு வர்றாங்க. வணக்கம்ங்க, வணக்கம் அப்படின்னு. ஐயா நாங்கள் உங்களை பாராட்ட வந்தவங்க ஐயா, மோடிஜி எங்களால் பார்க்க முடியாதுன்னு எங்களுக்கு தெரியும், உங்க மூலமா பாராட்டு மோடிஜி கொடுக்கலாம். எதுக்குங்க ஐயா அப்படின்னு கேட்கிறார். ஐயா என்ன எதுக்குன்னு கேட்குறீங்க? விவசாயத்துக்காக ஒரு மனுஷன் ட்ரம்ப் எதிர்த்து நிக்கிறாரு, விவசாயி நான் பாராட்டினா யாருங்க ஐயா மோடியை பாராட்டுவார்? இது போன்ற நல்லவர்கள் இருக்கும்